சிறுகதை. தாயின் சாபம். தலைமகனாக பிறப்பதை விட ஒரு பாவம் வேறெதுவும் இல்லை. ஏன் பிறந்தோமோ, எதற்காகத்தான் வாழ்கிறோமோ என்று அவனுடைய துயரம் கவர்ந்த நெஞ்சம் ஆயிரம் முறை முணுங்கிக் கொண்டது. உடன் பிறந்தவர்கள் 2 தம்பிகள். தம்பிகளா அவர்கள்? தம்பியுடையோன் படைக்கஞ்சானாம். பித்துக்கிளி பேச்சு. ஒரு தங்கையும் இருந்தால். சூர்ப்பனகையும் தாடகையும் எவ்வளவோ நல்லவர்களாகிவிட்டார்கள். அவளால் வந்த வினைதானே குடும்பத்தையே பிளவுபடச் செய்துவிட்டது. ஏழை குடும்பத்தில் பெண்ணெடுக்க கூடாதா? அப்படி எடுத்தது பாவமாம், குற்றமாம். செபேசனின் உடன் பிறந்தவர்கள் மட்டுமல்லாமல் பெற்ற வயிறே இப்படி பேசத் தொடங்கியது. வீட்டுக்கு அடங்கி நடக்க மாட்டாளாம். அவர்களுடைய அறியாமை. உண்மையில் சிவகாமி ஓர் உத்தமி. அழகு, பவிசி, உயர்வான குடும்பம், கம்பீரம் அனைத்தும் அவளிடம் பழுதில்லாமல் இடம்பெற்றிருந்தன. செபேசன் இவற்றை பூரணமாக அறிவான். அவன் அறிந்து என்ன பயன்? இந்த சச்சரவுகளால் தனிக்குடித்தனம் பெயர்ந்து 5 ஆண்டுகள் ஆயின. இன்னும் அவர்கள் தெளிய வேண்டுமே. எல்லாவற்றுக்கும் பெற்ற தகப்பன் சரியாக இல்லையே. அவர் மட்டும் சம்பாத்தியத்தை ஊதாரித்தனமாக தனிக்காட்டு ராஜாவா மாதிரி செலவழிப்பதும் எங்கோ தங்குவதும் எப்படியோ வாழ்வதுமாக இல்லாதிருந்தால். அன்று அபூர்வமாக அம்மா வந்திருந்தாள். தனக்கென்று ஏதேனும் காரியமாக வேண்டியிருந்தால் அப்படி வருவது வழக்கம். அம்மா வரும்போது எப்போதும் போலவே பேசாமல் இருந்தான் செபேசன். சிவகாமிதான் கண்கள் மலர, அகம் குளிர, வாய் மணக்க வாங்க அத்தை என்று வரவேற்றாள். எல்லோரையும் ஒரு நோட்டம் விட்டுக்கொண்டே மூச்சுட்டு முகத்துடன் வாசற்படியில் தாடையில் கையூன்றிய வண்ணம் அம்மா இருந்தாள். மங்களம் என்ற பெயருக்கேற்ப மஞ்சள் குங்குமம் அவளுடைய முகத்தில் பழுக்க பழுக்க துவங்கின. இதற்குள் பள்ளியிலிருந்து திரும்பிய பேரப்பிள்ளைகள் பாட்டி பாட்டி என்று சூழ்ந்து கொண்டன. கொஞ்சமேனும் அந்த அம்மாளுக்கு பாசம் இருக்க வேண்டுமே. செபேசனுக்கு நெஞ்சம் குமைந்தது. ஆனாலும் அடக்கி கொண்டான். பெண் வயிற்று பிள்ளைகள் எத்தனை அசிங்கமானாலும் எடுத்து கொஞ்சுவதும் இந்த அம்மாக்களுக்கு மாணிக்கம் போன்ற பிள்ளைகள் மனதை கவரவில்லை போலும். சாப்பிடுகிறீர்களா அத்தை? சிவகாமி முறைக்காக அல்லாமல் முழு மனதுடனேயே கேட்டாள். அதுதான் வாழுது. சாப்பிட்டு முடிச்சாச்சு. இது அம்மாவின் பதில். எத்தனை வருமானம் இருந்தும் தன்னை காப்பாற்றவில்லையே, தனக்கு சோறு போடவில்லையே என்று ஊர் முழுதும் தம்பட்டம் அடித்து கொண்டு பெயரை கெடுத்து கொண்டு திரியும் அம்மாவாயிற்றே. 6 பிள்ளைகளை வைத்து காப்பாற்றும் அவர்களால் அந்த உயிரின் வயிற்றைத்தானே நிரப்ப முடியாது. மங்களம்மாளின் திட்டங்களுக்கு பணிய முடியவில்லை. எல்லோருக்குமாக சோறு போட வேண்டுமாம். இது முடிகிற காரியமா? அதுவும் விஷமிகளுக்கு. என்ன அத்தை விசேஷம்? விசேஷம் இருந்தால்தான் உங்கள் வீட்டுக்கு வர வேண்டுமா? எனக்கு உரிமை உண்டு. எப்போது வேண்டுமானாலும் வருவேன். இதை கேட்க நீ யார்? சிவகாமி அரண்டு விட்டாள். செபேசன் அப்போதும் பொறுமை இழக்கவில்லை. சிவகாமி சொன்னாள், நிறைய உரிமை உண்டு அத்தை. நான் அதை பறிக்கவில்லையே. இது உங்கள் பிள்ளை வீடு. திடீரென்று வருகை தரவே கேட்டேன். நாளைக்கு ஒரு கல்யாணம். உன் பட்டுப்புடவை, அதுவும் நிச்சயதார்த்தத்துக்கு வைத்த புடவை தேவை. எடுத்துக்கொடு. மங்களம்மாளின் குரலில் அதிகாரம் தொனித்தது. அத்தை, உங்களுக்கு தெரியும். தெரிந்தும் புடவையை கேட்கிறீர்களே, அதுவும் பரிசு புடவையை. அதனால் என்ன? கொடுத்தால் உனக்கு குறைந்தா போய்விடும்? அதற்கு சொல்லவில்லை அத்தை. ஒருவர் கட்டிய புடவையை இன்னொருவர் கட்டக்கூடாது என்பது உங்கள் பிள்ளைகளுடைய கொள்கை. உண்மைதான். பச்சை தாய்க்கு கூடவா? சிவகாமி விழித்தாள். பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு செபேசன் தலையில் விழுந்து விட்டது. அவன் கேட்டாள், ஏம்மா, உங்கள் அருமை மகள் புடவையை வாங்கித்தானே இதுவரை கட்டி வந்தீர்கள். இப்போது என்ன வந்துவிட்டது? தங்கையம்மாள் தர மறுத்து விட்டாளா? டேய் செபேசா, அவளை பற்றி நீ பேசாதே. அவள் ஒருத்தி இருப்பதுதான் உனக்கு பிடிக்கவில்லையே. நான் இருப்பதும் நடமாடுவதும் அவளுக்கு பிடிக்காமல்தான் இந்த சில்லறை தூண்டுதல்களை செய்து வருகிறாளே. என் பொண்டாட்டி பளிச்சென்று இருப்பது போல் அவளுடைய கண்ணுக்கு கசப்பாக இருக்கிறது. டீன் பேச்சு போதுமடா. பட்டுப்புடவை அவசியமாக வேண்டும். அம்மா, என் கொள்கையை மாற்றிக்கொள்ள முடியாதம்மா. வேண்டுமானால் என்னுடன் வாருங்கள். வேறு பட்டுப்புடவை விலை கொடுத்து வாங்கி தருகிறேன். ஏண்டா செபேசா, நாங்கள் எல்லாம் தரித்திரம் பிடித்தவர்கள். உன் பொண்டாட்டி கட்டியதை கொடுத்தால் தரித்திரம் முட்டிக்கொள்ளும் என்று தலகாணி மந்திரம் மோதிவிட்டாள். அதை கேட்டு நீ ஆடுகிறாய்.
ஐயோ அம்மா, நீங்கள் நினைப்பது தவறு. இன்னும் சிவகாமியை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. புடவை விஷயம் என் கொள்கை, தர முடியாது. பெற்ற வயிறு பற்றி எரியுதடா. நீ உருப்படுவியா? ஆத்திரமும் ஆவேசமுமாக கண்கலங்க அப்படியே அமர்ந்து விட்டான் சபேசன். எழுந்து வெளியேறினாள் மங்களம். தாய் இட்ட சாபத்தி அவனை பற்றி கொண்டு எரிவது போல தோன்றியது. அதை மேலும் எரியச் செய்வது போல சற்றைக்கெல்லாம் உள்ளே நுழைந்தாள் தங்கை பர்வதம். வந்ததும் வராததுமாக அவள் கேட்டாள், அம்மாவை இப்படி அவமானப்படுத்தி அனுப்ப வேண்டுமென்று எத்தனை நாட்களாக கங்கணம் கட்டி கொண்டு இருக்கிறீர்கள்? அண்ணியம்மா உபதேசம் தலைக்கேறி விட்டதோ? சபேசன் அண்ணாந்து நோக்கினான். சிவகாமி உள்ளே போய்விட்டாள். பர்வதம் குடும்பத்தில் 100 கோளாறு இருந்தாலும் அதனை பெரிதுபடுத்தாமல் ஒட்டி உறவு செய்ய வேண்டிய நீ இப்படி பிளவு செய்து என்னை சித்திரவதையை அனுபவிக்கச் செய்ய கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறாயா? ஆமாம், நீங்கள் ரொம்ப ஒழுங்கு. பெற்றவளுக்கு சோறு போடவோ துணி எடுத்து கொடுக்கவோ யோக்கியத்தை இல்லாதவர். என் மீது பலிப்படுவதை பாரு. சபேசன் சினத்தின் உச்சிக்கு தாவி விட்டான். அடக்கி வந்த பொறுமையுணர்ச்சி வெடித்து சிதறியது. இப்போது நீ எங்கே வந்தாய்? உங்கள் வீட்டில் இலை போட்டு சாப்பிட வரவில்லை. போடவும் நான் தயாராக இல்லை. அதுதான் தெரியுமே. மூடுவாயை. அம்மா அம்மா என்ற சொல் உனக்குத்தான் சாசனமா? கனவுகளை மதித்து நடக்காத கழுதை நீ. அம்மாவை பற்றி பேச வந்துவிட்டாய். வெளியே போ. அம்மாவாம் அம்மா, ஒரே அரக்கி வம்சம். தலையை தொங்கு போட்டு கொண்ட பர்வதம் வந்த வழியை நோக்கி நடந்தாள். பொழுது சாய்ந்து வெகுநேரம் வரையில் சபேசன் மனம் அமைதி பெறவில்லை. அந்த குடும்பத்துக்குத்தான் அவன் எத்தனை செய்திருக்கிறான். சின்னத்தம்பி ராஜாவை படிக்க வைத்தான். ஒரு சமயம் பரீட்சைக்கு பணமில்லை என்று சிவகாமி தான் போட்டு வந்த கம்மலையே அடகு வைத்திருக்கிறாள். அப்பேற்பட்டவன் சில நாட்களுக்கு முன் வளர்ந்த கடா மார்பில் பாய்வது போல சின்ன விஷயம் ஒன்றுக்கு அக்கால் பேச்சை கேட்டுக்கொண்டு அண்ணியை கண்ணா பின்னாவென்று பேசிவிட்டான். நினைக்க நினைக்க சபேசன் நெஞ்சு வெந்தது. இனியும் தஞ்சாவூரில் வாழ அவன் விரும்பவில்லை. இவர்கள் முன்னிலையில் இருப்பதை விட சென்னைக்கு மாற்றலாகி போய்விட எண்ணினான். இவனுடைய நிலையுணர்ந்த உயிர் நண்பர் சென்னையிலிருந்து தஞ்சாவூருக்கு தபால் நிலையத்துக்கு மாற்றலாகி தம்முடைய சென்னை பீடத்தை சபேசனுக்கு அளித்தார். அவரது அந்த தியாகம் பாராட்டுக்குரியது. உயிர்காப்பான் தோழன் அல்லவா? சென்னை மாநகரம் பல விதத்தில் பிடித்திருந்தும் சபேசனுக்கு வாழ்வில் நிம்மதி இல்லாமல் போய்விட்டது. 2 ஆண்டு காலமாக அவன் படாத தொல்லைகளை பட்டுவிட்டான். எல்லாம் தாயிட்ட சாபம் என்றே அவனுக்கு பட்டது. இத்தனைக்கும் அவன் எந்தவிதமான துரோகமும் மனமுறிந்து செய்யவில்லை. 3 மாதங்களுக்கு முன் சின்னவன் ராஜாவுக்கு திருமணம் ஆயிற்றாம். சபேசனை தள்ளி வைத்தே செய்தார்கள். அதற்காக அவன் எப்படியெல்லாம் வருத்தப்பட்டான். கேள்விப்பட்ட அன்றைய தினமே மனைவியுடன் மயிலை கபாலீஸ்வரர் கோயிலுக்கு சென்று தம்பியின் பெயரால் அர்ச்சனை செய்தான். அலுவலகத்தில் ஒரு பழுத்த கிழவர் அவன் பக்கத்தில் வேலை பார்த்து வந்தார். குருசாமி என்பது அவரது பெயர். அவருக்கு சபேசனை மிகவும் பிடித்திருந்தது. எப்போது பார்த்தாலும் எதனையோ பறிகொடுத்தவன் போல காணப்பட்ட அவனை விசாரிக்க தொடங்கினார். அவனும் கொஞ்சமும் மறைக்காமல் தன் வாழ்க்கை பரிதாபங்களை சொன்னான். சபேசனுடைய வாழ்க்கை வரலாறு பரிதாபத்துக்குரியதாக ஒன்றாகவே இருந்தது. மகனுக்கு சாபம் கொடுக்கும் அன்னையும் இருக்கிறாள் என்பதை அப்போதுதான் தெரிந்து கொண்டார் அனுபவசாலியான குருசாமி. சபேசா, நீ சொல்லியதை கேட்க வேதனையாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் நீ புடவையை கொடுக்க ஏன் மறுக்க வேண்டும்? அதனால் என்ன வந்துவிடும் என்று நீ நினைத்தாய்? நீங்கள் பெரியவர், உங்களிடம் சொல்வதற்கென்ன சார்? என்ன இருந்தாலும் என் மனைவி கட்டிய புடவை அது. ஆடை என்பதே மாசுபடிந்த ஒன்று. அதிலும் பெண் என்னோடு 2 கலந்து என் மனைவி கட்டிய புடவை இது. தாயின் உடலில் இந்த ஆடை ஏறுவது என் மனதுக்கு ஒப்பவில்லை. இதுதான் என் கொள்கை. குருசாமி வியந்தே போனார். சபேசனின் உயர்ந்த பண்பை அவர் பெரிதாக நினைத்து மகிழ்ந்தார். புடவை வாங்கி யாராவது ஒரு வயதான ஏழை தாய்க்கு கொடு. உன் தாயிட்ட சாபத்துக்கு அது பரிகாரமாக இருக்கும் என்றார். ஆகட்டும், அப்படியே செய்கிறேன். வெள்ளிக்கிழமை சுமங்கலியாக புலர்ந்தது. அன்று அலுவலகத்துக்கு விடுமுறை போட்டுவிட்டான். சபேசன் தாயிட்ட சாபத்துக்கு பரிகாரம் பண்ண ஏற்பாடு செய்திருந்தான். ஆமாம், வெறும் நூல் புடவையே போதுமென்று தானே பெரியவர் சொன்னார்.
நீங்கள் பட்டுப்புடவையே எடுத்து வந்திருக்கிறீர்களே, வீண் செலவுதானே? சிவகாமி, செய்யும் செலவை கொஞ்சம் கூடுதலாக செய்கிறேன். அம்மாவின் சாபம் பூரணமாக தணியட்டுமே என்றுதான். பூஜை முடிந்ததும் பழுத்த சுமங்கலி பெண்ணொருத்தி நம் வீட்டை தேடி வர வேண்டுமே. வந்தால் புண்ணியம்தான். வயிறார உணவு படைத்து புடவையை தானமாக கொடுத்து அனுப்பலாம். வராமல் போனால் கவலைப்படாதே சிவகாமி. நம் தூய நெஞ்சத்துக்கு கடவுள் பார்த்து யாரையாவது அனுப்பி வைப்பார். சிவகாமி வேலையில் மும்மரமாக மூழ்கினாள். கடிகாரம் மணி 12 என்று காட்டியது. யாரேனும் ஒரு சுமங்கலி பெண் வர வேண்டுமே. அவள் எப்படி எதிர்பாராத விதமாக வந்து உண்டு புடவையை தானமாக பெற்று சென்ற பிறகல்லவா இவர்கள் உணவு உண்ண வேண்டும். எதிர்பார்த்தது போல எந்த சுமங்கலி பெண்ணும் வருகை தரவில்லை. மணியோ 2 மேலாகிவிட்டது. சபேசனும் சிவகாமியும் கண்ணீரில் மிதந்தார்கள். யாருக்காவது சொல்லி வைத்து செய்திருக்கலாமோ, ஆனால் அதில் பயனில்லையே. சிவகாமி, அம்மா. சபேசன் தன் தாயை பற்றி ஏதோ கூற வாயெடுத்தான். அதற்குள் அந்த வீட்டு முன் கட்டில் குடியிருக்கும் ஓர் அம்மாள் வந்து, உங்களை யாரோ கேட்கிறார்கள் என்றாள். ஆனந்த துள்ளலுடன் வெளியே சென்று கவனித்த சபேசன் நிலைக்குத்திய கண்களுடன் பல கணங்கள் அப்படியே அசையாமல் நின்று விட்டான். அவனுடைய அந்த மயக்கம் தெளிய வெகுநேரம் பிடித்தது. தன்னை மறந்த நாய் அம்மா என்று அலறினான். மங்களம்மாள்தான் கிழிசல் உடையில் பரட்டை தலையாக வந்து நின்று கொண்டிருந்தாள். சபேசா, நான் பாவியடா. மங்களம்மாள் கண்ணீர் சொரிந்தாள். இல்லையம்மா, நீங்கள் புண்ணியவதி, உள்ளே வாருங்கள். இதற்குள் சிவகாமி ஓடோடி வந்தாள். அன்று போலவே இன்றும் கண்மலர, அகம் குளிர, வாய் மணக்க, வாங்க அத்தை என்று அன்புடன் அழைத்தாள். மருமகளை காணவே நாணமாக இருந்தது மங்களம்மாளுக்கு. சிவகாமி, நீ அந்த சிவகாமி சுந்தரிதான். வீட்டினுள் நுழைந்ததும் நடு வீட்டில் விளக்கு எரிந்து கொண்டிருந்தது. இன்னும் யாரும் சாப்பிட்டதாக காணோம். ஒரு தட்டில் பட்டுப்புடவை ஒன்று இருந்தது. மங்களத்துக்கு ஒன்றுமே புரியவில்லை. இதெல்லாம் என்னடா சபேசா? உனக்காகத்தானம்மா? எல்லாவற்றையும் பின்னால் சொல்கிறேன், முதலில் குளியுங்கள். சபேசனுக்கும் சிவகாமிக்கும் எல்லையில்லா மகிழ்ச்சி. எந்த தெய்வத்துக்கு சாந்தி செய்ய முனைந்தார்களோ அந்த தெய்வமே அதை ஏற்க வந்து விட்டதே. பழைய அம்மாவாக காணப்படவில்லை. புதிய அனுபவம் பெற்ற அம்மாவாக காணப்பட்டாள் மங்களம். உண்மைதானே? கடைசி பிள்ளைக்கு கட்டி வைத்த மருமகள் கண்ணில் விரலை விட்டு ஆட்டிவிட்டாள். அதனால் எல்லோரும் தனி குடித்தனம் சென்று விட்டனர். எங்கும் உருப்படியாக தங்கி காலம் கடத்த முடியவில்லை அவளால். எங்கும் காலம் கடத்த முடியாத நிலை ஏற்பட்டுவிட்டது. மகளாய் பிறந்த அந்த அரக்கியும் தண்டச்சோறு என்று தெரிய வந்தபோது கண்டும் காணாதவளாமாய் இருந்து விட்டாள். மங்களம்மாள் இதயத்தில் இப்போதுதான் ஞானம் பிறந்தது. அது அவளை சென்னைக்கும் அழைத்து வரச் செய்துவிட்டது. குளித்து முடித்த மங்களம்மாள் புத்தம் புதிய பட்டுப்புடவையை உடுத்தி பூரண சுமங்கலி கோலத்துடன் பூசணையை முடித்துக்கொண்டு மகனையும் மருமகளையும் நிறைவாக வாழ்த்தினாள். பிறகு மருமகள் பரிமாற மனமகிழ்வோடு உண்ணத் தொடங்கினாள். பெற்ற வயிறு நிறைய இட்ட தீசாபம் இருக்கும் இடம் தெரியாமல் அழிந்து கொண்டே போயிற்று. தாய் இட்ட தீயை தாயே அணைத்து கொண்டு இருப்பதைக் கண்டு அகமகிழ்ந்தனர் சபேசனும் சிவகாமியும்.